எவ்வளவு கட்டணும் சொல்லுங்க. வைத்தி 20 லட்சம் கட்டியிருக்காரு. நீ அதுக்கு மேல கட்டினாதான் எலெக்ஷன்ல நிக்க முடியும். 20 லட்சமா? நான் 50 லட்சம் கட்டுறேன். இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கலாம்ல? 50 லட்சமா? 50 லட்சம் ரூபாய் இவரே ஒரு வெற்றிக்கு இவர்கிட்ட எப்படி 50 லட்சம் 50 லட்சம் அதானே இவர்கிட்ட எப்படி 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கா? என்ன சிவனாண்டி, நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல அமௌண்ட ஏத்தி விட பாக்குறியா? தலைவரே, நிஜமா தான் சொல்றேன். நான் 50 லட்சம் பணம் கட்டுறேன். எப்பா சகல, நாம சந்தேகப்பட்ட மாதிரி சின்னத்தை தான் வீட்டுல காணாம போன 50 லட்சத்தை எடுத்துட்டு வந்து இந்த பிச்சைக்கார பையிட்ட கொடுத்துருக்கணும். இல்லனா இவங்கிட்ட எதுப்பா இவ்வளவு காசு? என்ன வைத்தி, சிவனாண்டி 50 லட்சம் கட்டுறேன்னு சொல்றான். உன்னால அதுக்கு மேல பணம் கட்ட முடியுமா? என்னால இதுக்கு மேல பணம் கட்ட முடியாதுங்க. 20 லட்சம் தான் என்னால முடியும். பஞ்சாயத்துல புது திருப்பமா சிவனாண்டி வந்து 50 லட்சம் கட்டுறேன்னு சொல்றான். இப்ப மத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்ல. நீங்க யாராவது 50 லட்சத்துக்கு மேல கட்ட தயாரா இருக்கீங்களா? எப்பா சகல, நம்ம அத்தை ஏற்பாடு பண்ணி நிக்க வச்ச ஆளால நிக்க முடியாம போச்சேப்பா. இந்த ராஸ்கல் மட்டும் நின்னானா ஊர் அவ்வளவுதான்ப்பா. அப்ப இந்த தடவை சிவனாண்டி தான் பஞ்சாயத்து தலைவரா நிக்க போறாரு. அவரை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது. இது இந்த பஞ்சாயத்தோட முடிவு. நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணவும் முடிவு பண்ணிருக்கோம். இதோட இந்த பஞ்சாயத்து கலையுது. எல்லாரும் போலாம். எப்பா வா போலாம். என்னப்பா எப்படி ஆயிடுச்சு? நான் இப்படி வந்து பணம் கட்டுறேன்னு சொன்னத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? இனிமே இந்த ஊருக்கு நான் தான் தலைவர். நீ, உன் அத்தை, தம்பி நீயும் தான். நீங்க எல்லாமே எனக்கு கீழே தான். இனிமேதான் என் ஆட்டத்தை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. தலைவன் ஆனதும் முதல்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னையும் அத்தையும் தூக்கி உள்ள போடுவேன். அதோட உன் குடும்பத்துக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து காலி பண்ணுவேன். அந்த சாமுண்டீஸ்வரோட ஆள் தானே இத்தனை நாளா தலைவரா இருந்தா. அதனாலதான் அந்த பொம்பளை தலைவர் மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா. இனிமே அதெல்லாம் நடக்காது. நான் கொடுக்கிற குடைச்சல்ல நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி பண்ணல,